பொய்யே சொல்லாது உன்கிட்ட இப்ப எப்படி இந்த புது பழக்கம் வந்துச்சு? இதுக்கு மேல பொய் சொல்லாத. எனக்கு ஒண்ணு புரியல சாந்தி. அண்ணன் உன்கிட்ட பணத்தை கொடுத்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுன்னு சொன்னாருன்னு சொன்னேன். நானும் அதை நம்பி என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அது என் மனசுல பொய்ன்னு தான் பட்டுச்சு. நீ உண்மை பேசுறன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல சாந்தி. ஏன்னா அன்னைக்கு நீ பேசும்போது என் முகத்தை பார்த்தே பேசல. என்கிட்ட பொய் சொல்றியோன்னு தோணுச்சு. நீ என் கண்களை பார்த்து பேசுற சக்தியை எனக்கும் இழந்துட்ட சாந்தி. அதான் ஏன் எனக்கு இன்னும் புரியல. அது கூட என் நிம்மதிக்காக நான் விட்டுட்டேன். ஆனா ஸ்டுடியோவோட திறப்பு விழாக்கு வராம நீ வேற எங்கேயோ போயிருக்க. அஃப்கோர்ஸ் குழந்தைய நீ ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் அவங்கள நீ காப்பாத்தினதாகவும் ஒரு கதை சொன்ன. அது நடந்ததில்லை. உன் கற்பனை, பொய்யான சம்பவம். எங்க போனன்னு சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? எதை மறைக்க? இல்ல யாரை காப்பாற்றணுன்றதுக்காக? என்கிட்ட நீ இப்ப சொல்லியாகணும் சாந்தி. சொல்லு. எப்போதுல இருந்து போய் பேச ஆரம்பிச்ச சாந்தி? நீ முன்னாடி இருந்த சாந்தி மாதிரி இல்லன்னு அண்ணி அன்னைக்கு கரெக்டா சொன்னாங்க. இப்படி சொல்றாங்களேன்னு எனக்குள்ள நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்பதான் உண்மை எனக்கே கரெக்டா தெரியுது. அண்ணி சொன்னதை விட நீ பல மடங்கு மாறி இருக்க சாந்தி. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் இது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை குலைச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு சாந்தி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா உங்க நம்பிக்கையை மட்டும் நான் பாழாக்க மாட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இப்ப நான் சொன்னா எந்த பதிலையும் உங்க மனசு ஏத்துக்காது. என்ன சொல்ற? என்ன சொல்ல வர? இத பாருங்க, தினேஷோட ஸ்டுடியோ திறப்பு விழாவுக்கு நான் வரல, அது உண்மைதான். ஆனா ஏன் அங்க வர முடியல? அந்த நேரம் நான் எங்க இருந்தேன் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா தைரியமா சொல்லுவேன். உங்க சாந்தி நல்லவங்க, தப்பா எதையும் செய்ய மாட்டா. இப்போ எதையும் பேச முடியாத ஊமையா சூழ்நிலை கைதியா இருக்கேன். அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன சூழ்நிலை? நான் உன்கிட்ட நான் மறைச்சிருக்கேனா? உங்க மேல மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதுனாலதான் சில விஷயங்களை என்னால சொல்ல முடியல. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரோடையும் ஒன்னா இருக்கணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும், குறிப்பா மாமா மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் எவ்வளவோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு நான் இங்க இருக்கேன். நாம பிரிஞ்சிருவோம், ஒன்னா வாழ மாட்டோம்னு ஜோசியர் அபிராமி அக்கா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பரிகாரம் அது இதுன்னு எல்லாம் சரியா போச்சு. ஆனா அந்த ஜோசியர் சொன்னது பழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் சர்வ ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ என்னால சொல்ல முடியாதுங்க. எப்பதான் சொல்லுவ? நேரம் வரும்போது. நீ கூட்டிட்டு வந்த சாந்தியா அவ இப்ப இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது.
நான் உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கினேன். ஆனா நானா கேட்டு அவர் கொடுக்கல. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இவளுக்கு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்கா, குரூப் போட்டோ வேற எடுக்கிறாங்களா, அதனால ஆப்சன்ட் போடக்கூடாதா? டே குட்டி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? எக்ஸாமா? ஏன் அதெல்லாம் நடக்கல? இல்லப்பா, அது போன மாசமே முடிஞ்சிச்சு. பார்வதிம்மா, அவங்களுக்கு என்ன? நான் வர வழியில் உங்களை பார்த்தேன். பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, எனக்கு எதுவும் அப்படி நடக்கலையே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது வேற யாருக்காவது இருந்திருக்கும். நான் ஊர்லயே இல்லையே. गाड़ी का इंतजाम पूरा अभी तैयार करने का। मुझे 5 बजे को जीप चाहिए, समझा क्या? ओके साहब। हेलो, நான் கார்த்திக் பேசுறேன் பாலாஜி. हाय कार्तिक, हाउ आर यू? இப்பதான் இந்த பாலாஜியோட ஞாபகம் வந்ததா? உன்னை மறக்க முடியுமா பாலாஜி? என்னடா கார்த்திக், சீரியஸ் ஆயிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமா, சாந்தி எப்படி இருக்காங்க? குழந்தை இந்திரா எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் நல்லா தாண்டா இருக்காங்க. எனக்கு தாண்டா மனசு சரியில்லை. ஏண்டா? டேய், போன்ல பேசினா நல்லா இருக்காது. நீ உடனே நேர்ல கிளம்பி வந்தா நல்லா இருக்கும்டா. டேய் கார்த்திக், என்ன விளையாடுறியா? நான் என்ன கடையா வச்சிருக்கேன் மூடிட்டு ஓடி வர்றதுக்கு? மிலிட்டரியில் லீவு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும்ல. லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், கூடி சீக்கிரம் கிடைச்சிடும். ஆமா, நான் அங்க வர அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடா, என் மனசுல இருக்க வலிய கொட்டி அழறதுக்கு எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா. அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன். ஏண்டா, உன் அப்பா மறுபடியும் முருங்கை மரம் மேல ஏறிட்டாரா? பாலாஜி, நீ நினைக்கிற மாதிரி அப்பாவாலேயோ இல்ல இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களாலேயோ எந்த பிரச்சனையும் இல்லடா. சாந்தினால தாண்டா பிரச்சனையே. என்னடா சொல்ற? சாந்தியால உனக்கு பிரச்சனையா? ஆமாண்டா, நான் படுற வேதனை யாருக்குடா தெரியும்? உன்னை விட்டா இதை நான் வேற யார்கிட்டடா போய் சொல்ல முடியும்? நீ, நான், விஜய் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்த காலங்கள் இதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்? எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எனக்கு சாந்தி எப்படி மனைவியானா? இது எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தானடா. இந்த உலகத்துல இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் வேற யார்கிட்டடா போய் பேச முடியும்? இந்த பாரு கார்த்திக், டென்ஷன் ஆகாம விஷயத்த சொல்லு. நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லணும்னா நாள் பத்தாதுரா பாலாஜி. சுருக்கமா சொல்றேன். சாந்தி நிறைய போய் சொல்றா. என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறா. பொதுவா சொல்லணும்னா நான் கூட்டிட்டு வந்த சாந்தி இப்ப இல்லடா. அவகிட்ட நிறைய மாறுதல்கள்லாம் தெரியுது. சொன்னா நம்ப மாட்டடா. எங்களுக்கு ஆதரவு தந்த அபிராமி அண்ணியே அவ எதிர்த்து பேசுறா, சண்டை போடுறா. அவகிட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்கு. பேச்சிலும் சரி, செயல்களையும் சரி. இப்ப சொல்லு பாலாஜி, சாந்தியா என்கிட்ட பொய் சொல்லணும்?
ஏன் மறைக்கணும்? கார்த்திக், நீ சொன்னதை வச்சு நான் எல்லாத்தையும் மறுக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இப்ப என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், மத்ததை நேர்ல வந்து சொல்றேன். முதல்ல இந்த விஷயத்துல நீ பொறுமையா இருக்கணும். எனக்கு உன் குணமும் தெரியும், சாந்தி குணமும் தெரியும். தயவு செய்து சாந்தி மேல கோவப்படாத. என்கிட்டயே என் மனைவி ஒரு விஷயத்தை மறைக்கிறான்னா கோவம் வர்றது ஏற்க தானடா. ஆமா, உண்மையை மறைச்சா கோவம் வரதான் செய்யும். ஆனா நீ இது வரைக்கும் சாந்தி கிட்ட எதுவும் மறைக்கலையா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என்னடா பதில காணோம்? சொல்லு. அந்த விஷயத்தை நீ சாந்தி கிட்ட மறைச்சு தானே வச்சிருக்க. அதுக்காக நீ சாந்தியை நேசிக்கலன்னு அர்த்தமாயிடுமா? இல்ல சாந்திக்கு துரோகம் பண்றன்ற அர்த்தமாயிடுமா? ஒருத்தர் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீ சாந்தி கிட்ட மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி சாந்தி சொல்லாம மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவசரப்பட்டு சாந்தியை திட்டாத. நீ கேட்டதுக்கு சாந்தி பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லல. இப்ப அவ பதில் சொல்ற நிலைமையில இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க. அதனால ஏதோ நல்லதுக்கு தான் அவ பேசாம இருக்கா. நான் உனக்காகவே லீவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரம் போட்டு வரேன். அப்ப நேர்ல பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. சாந்தி எதுவும் பேசிடாத என்ன? சரிடா. டே பாலாஜி, நீ எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வாடா. ஓகே, பாய். என்னங்க, சாப்பிட்டு போலாமே. என்னங்க, சாப்பிட்டு கிளம்பலாமே. வேண்டாம். கார்த்திக், என்ன நீ போகும்போது கூப்பிடக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொல்லுங்க. நீ என்ன இன்னைக்கு விரதமா? இல்ல நீ அப்படியே சாப்பிடாம போற? சாந்தி உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கா, நீ சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? அண்ணே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாதாரணமா போற டைம்ல தானப்பா இன்னைக்கும் கிளம்புற. அப்படி உனக்கு கொஞ்சம் ஏர்லியா போகணும்னா முன்கூட்டியே சாந்தி கிட்ட சொன்னா அவ ரெடி பண்ணிருப்பா இல்லையா? இல்ல நீ, அது உங்களுக்கு புரியாது. கார்த்திக், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதை நான் கேட்க கூடாது, கேட்கவும் மாட்டேன். என்ன அம்மா மாதிரி மதிக்கிறதா நீ அடிக்கடி சொல்லுவ. எந்த தாயுமே தான் புள்ள பசியோட வேலைக்கு போறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. நானும் அப்படிதான். என்ன கோவமா இருந்தாலும் அது சாப்பாடு மேல காமிக்க கூடாது. ஏன்னா சண்டை போடுறது கூட தெம்பு வேணும் இல்லையா? எனக்கு புரியல நீ. நான் சொல்றது முதல்ல கேளு. வா, என் கூட வா. அண்ணி, வாப்பா, வா. ஐயோ கார்த்திக், தண்ணி குடிப்பா. இந்தா குடிப்பா.
போயிட்டு வரேன். நீ சரிப்பா, எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. போயிட்டு வா. சாந்தி, அந்த டைனிங் டேபிள கொஞ்சம் க்ளீன் பண்றியா? ஒரு விஷப்பாம்பு. எங்க இந்த பிரசவத்துல நான் பொழப்பேனா? ரோஹிணியோட நம்பர் ஆச்சே.